மற்றவர்களை திட்டக்கூடிய எந்த விஷயத்தையும், மோசமாக சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் என் தாய்மொழியாக தமிழில் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட்டது. சரி, இதெல்லாம் முடிஞ்சு காமராஜரையும் காந்தியடிகளையும் கம்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தால, ஏன் காமராஜர் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தால, முதல் விஷயம் சொல்றேன். காந்தியோட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதே மாதிரி காமராஜர் சொன்ன ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு முறை காந்தியடிகளினுடைய மகன் மருமகள் மணிலா, மகன் மணிலா, அவனோட மருமகள், இவங்க ஒரு குடும்பத்தோட ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. சபர்மதி ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. 4 நாட்கள் குழந்தைகளோடையும் மனைவியோட அவர் தங்கி இருக்கிறார். காந்தியினுடைய மகனும் மருமகளும் 4 நாட்கள் முடிச்சு அந்த ஆசிரமத்தை வெக்கேட் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போகும்போது அந்த ஆசிரமத்தினுடைய நிர்வாகி ஒரு ரசீது தர்றார். அந்த ரசீதுல பணம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க 4 நாள் இந்த ஆசிரமத்தை தங்கியிருந்தீங்க, அதுக்கு சாப்பாட்டுக்கு இவ்வளோ, தங்கினதுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு ரசீதுல கணக்கு இருக்கு. காந்தியினுடைய மருமகள் ஷாக் ஆயிட்டு, நான் காந்தியினுடைய மருமகள் ஞாபகம் இருக்கா